ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு புது அனிமே தான். ஆனா இந்த மாதிரி ஜேர்னல்ல நீங்க பார்த்திருப்பீங்களான்னு எனக்கு சரியா தெரியல. அதனால தான் நான் இதையும் உங்களுக்கு கொண்டு வந்துட்டேன். அதாவது இந்த கதையில நம்ம ஹீரோக்கு பிடிக்காத ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணை தான் இவன் தெரிஞ்சோ தெரியாமலோ கட்டிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் எப்பயுமே சண்டை போடுற பொண்ணு, அவ கூடயே இவன் மேரேஜ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வந்தது, அதுவும் 18 வயசுலயே மேரேஜா அப்படின்னு நம்மள யோசிக்க வைக்கிற மாதிரி கொண்டு போற அனிமே தான் இது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போலதான் மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு இப்பதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவும் ஒரு பொண்ணை பார்த்து வரான். அந்த பொண்ணையும் அவன் ரொமான்டிக்கா பாப்பானா, திடீர்னு அந்த பொண்ணு பயங்கரமா பிடிச்சி கிளின்னு கிளிக்கிறா. நம்ம மேரேஜ் ஆகிற விஷயத்த பத்தி யார்கிட்டயாச்சும் சொன்ன அவ்வளவுதான் உன்னை, அதனால மரியாதையா அதை மறந்துரு. அது உன்னோட மைண்ட்ல இருக்கவே கூடாது. அதாவது இவ என்னத்தை மறக்க சொல்றானா, நான் வந்து இவளை கல்யாணம் பண்ணிக்கணும். முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மொத்த ஸ்கூல்லயும் இவளை தான் நான் ரொம்ப வெறுக்கிறேன். இது ஆரம்பிச்சது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இவ வந்து நம்ம ஹீரோவை பயங்கரமா கத்திருப்பா. 4 ஜேர்னலை ஃபில் பண்றேன்னு ஏதேதோ ஃபில் பண்ணி வச்சிருப்பான். அதுக்கும் மேல போர்டை கிளீன் பண்ணல, எந்த வேலையும் இவன் பண்ணவே இல்லை. ஆமா, நீ எப்படி என்கிட்ட கத்துறதுக்கு வேற ஏதாச்சும் பண்ணலாம்ல, போய் புக்கையாச்சு ரீட் பண்ணுமா. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம வச்சு கிளின்னு கிளிக்கிறா. கிளிக்கும் போதே அங்க இன்னொரு பொண்ணு வரா. ஏய் அக்கா, நீ திரும்ப ஆரம்பிச்சிட்டியா? விட்டா சைட்டை வந்து அழுவ ஆரம்பிச்சிடும் உன்னால. ஆமா என்ன பண்றது, இவனை ஒரு வேலை பண்ண சொன்னா எதையுமே ஒழுங்கா பண்றது இல்ல. இவனை நான் என்ன சொல்றது? சரி அது இருக்கட்டும் அக்கானே, இதுக்கு நீ அவனை ஒரு மாதிரி கத்திக்கினே இருக்க எப்பயுமே. அது நல்லா யோசிச்சு பார்த்தா இவனோட ஃபேஸ பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கு. அங்க இப்படி இவங்க சண்டை போட்டு இருப்பாங்களா, அங்க இன்னொரு பொண்ணு வரா. இவ சொல்ல போனா நம்ம ஹீரோட கசன் தான். என்ன திரும்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா என்ன? கவலைப்படாத, எதுக்கும் உனக்கு உண்டிதான் என்னோட ஃபீலிங்ஸ் நல்லாவே புரியுது. இந்த சைடு அந்த பொண்ணு சொல்றா, இதே மாதிரி அவனை கத்திக்கினே இருந்தா உனக்கு அவனை கண்டிப்பா பிடிக்கும். என்னது, இந்த உலகத்துல என்னதான் ஆனாலும் நான் வந்து இந்த பையனை லவ் பண்ணுவேனா? வாய்ப்பே இல்ல. அதேதான், உலகமே தலைகீழ போனாலும் நான் வந்து லவ் பண்ண வாய்ப்பே இல்ல. முக்கியமா இவளை. சீன்ல இவன் வரும்போதே அவனோட தாத்தா கால் பண்றாரு. அம்மா இவருக்கு என்ன வேணும்? கால எடுத்தோனே, ஹேய் நீ வந்து ஃப்ரீயா 4 புக் படிக்கணும்னு சொல்லுவானா. அதுக்குள்ள அவர் வந்து சொல்றாரு, வந்து எப்படியோ என்னோட கம்பெனிக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் ஓனரா மாற போறேன், அதனால நான் சொல்ற இடத்துக்கு வா. ஆனா ஆளு ஒத்துக்க மாட்டான். அங்க ஏகப்பட்ட ஆளுங்க வந்து அப்படியே புடிச்சு போட்டு கொண்டு வராங்க. சீன்ல போகும்போதே அவன் தாத்தாவை பத்தி சொல்றான். ஓஜோ குரூப் வந்து கீழே விழ ஆரம்பிக்குமா. அந்த டைம்ல தாத்தா தான் அவரோட பிரில்லியன்டான மூளை யூஸ் பண்ணி 20 வயசுலயே அந்த ஹோஜோ குரூப்பை அப்படியே ஒரு பெரிய ஹைடெக் கம்பெனியா மாத்தினாரு. இந்த வயசுலயும் ஒரு ரொம்ப பிரில்லியன்டா யோசிச்சு இப்ப அவருக்குன்னு ஒரு பெரிய கம்பெனியும் இருக்கு. போற வழியில அவங்களும் சொல்றாங்க, உங்க தாத்தா வந்து உங்க மேல ஒரு டவுட் படுறாரு. நான் உங்க அப்பா வந்து அதுக்கு தகுதியானவரா இருந்தாரு, ஆனா நீங்க வந்து அப்படி இல்லையா, அதனால தான் இங்க வர சொல்றாரு. சீன்ல அங்க உட்காரும் போதே பக்கத்திலேயே அந்த பொண்ணு வரலாம். அதனால திரும்பவும் இவங்க சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, நீ வந்து இங்க என்ன பண்ற? அதை நான் தான் கேட்கணும். சரி அதுதான் கேக்குறேன், நீ என்ன பண்ற? தாத்தா இங்க இன்வைட் பண்ணாரு, நான் வந்தேன். அதேதான், நானும் கிராண்ட்மா கூப்பிட்டாங்க, சரி வந்தேன் ஃபன் பண்ணலாமேன்னு. நான் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட மூடே அப்படியே ஸ்பாயில் ஆயிடுச்சு. நான் என்ன பண்றது? சரி கத்தாத, புக்கை படிக்கும் போது நீ கத்திக்கினே இருக்க. ஆமா, நீ ஒண்டி என்னோட மூடி கெடுக்கலையா? நான் கத்தியும் தான் இருப்பேன். இவங்க சண்டை போடும் போதே எங்க தாத்தாவும் பாட்டியும் வராங்க. என்ன ரொம்ப சீக்கிரமா இதெல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்க? 2 பேருமே காருக்குள்ள ஏறுங்க. என்னது, நாங்க 2 பேருமா? ஆமா ஏறுங்க. சீன்ல ஈவென்ட்டும் ஆரம்பிக்குதா. அவ ஜூஸ் மேல ஜூஸா குடிக்கிறா. இன்னொன்னு கொடுங்க. இதே மாதிரி நீ எவ்வளவுதான் குடிக்க போற? இது வழியா வேஸ்ட் எல்லாம் நீ வெளியே தெரியா என்ன? ருசியா இருக்க ஃபுட்டை நீ வேஸ்ட் எல்லாம் சொல்லக்கூடாது, புரியுதா? இப்படி இவங்க சண்டை போடுறாங்களா. இதை பாக்குற தாத்தாக்கும் பாட்டிக்கும் அவ்வளவு சிரிப்பா இருக்கு. உங்களை பார்க்கும் போது எங்களோட பழைய விஷயம் எல்லாம் ஞாபகம் வருது எங்களுக்கு. உங்க தாத்தாவும் இப்பதான் அவரோட கதையை பத்தி சொல்றாரு. தாத்தாவும் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ மாதானா எப்பயுமே ஒரு பொண்ணு கூட சண்டை போட்டுனே இருப்பாரு. ஆனா கடைசியில அவ கூட தான் மேரேஜும் ஆச்சு. அவங்களும் ரொம்பவும் என்ஜாய் பண்ணோம். ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் உன்னோட பாட்டிமாவை நான் சந்திச்சேன். இதான் என்னோட கதையும். உன்னோட தாத்தா வந்து இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் இவரு தான் என்ன வந்து பாத்துக்கிறாரு. எப்பயுமே எல்லா ராத்திரியும் நாங்க ஜாலியா இருக்கும் தெரியுமா. இதெல்லாம் கேட்டோன்னே ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறா. ஆமா, இப்போ நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? டைரக்டா பாயிண்ட்டுக்கு வாங்க. அதுவா, நீங்க 2 பேருமே இப்போ வந்து கல்யாணம் பண்ணிக்கணும். என்னது, நாங்க வந்து வெறும் 18 இயர்ஸ் தான், அதுக்குள்ளேயேவா? ஹை ஸ்கூல்ல இருக்கும் போதேவா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 18 இயர்ஸ்ல மேரேஜை பண்ணிக்கலாம். கேட்டோடனே அந்த பொண்ணு அங்கே பயங்கரமா கத்துறா. மேரேஜ் அது வந்து நீங்க சொல்ற மாதிரி இல்லை. நான் வந்து ஒரு பையனை விரும்பணும், அதுக்கப்புறம் அது லவ்வா மாறும், அடுத்தது ப்ரொபோசலும் நடக்கும் ரொமான்டிக்கா. ஆனா நீங்க என்னன்னா இந்த மாதிரி கையை கட்டி பண்ண சொல்றீங்க. ஹீரோவும் பேச ட்ரை பண்றா, இருந்தாலும் வாயை மூட வச்சிடறா. தாத்தாவும் சொல்றாரு, இங்க 2 பேரும் மேரேஜை பண்ணிக்கணும் எனக்காக. இதேதான் அங்க அக்கானையோட பாட்டியும் சொல்றாங்க. ஆமா அக்கானே, எனக்காக நீ பண்ணிக்க மாட்டியா? ஹீரோவும் ஒத்துக்கவே இல்லை. நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜை பண்ண வைக்கிறீங்க, இதெல்லாம் சரியே இல்ல, பாத்துக்கோங்க. ஆமா எங்களுக்கு உங்களை பார்க்கும் போதே தெரியுது. பார்க்கும்போது சின்ன வயசுல எங்களை பாக்குற மாதிரியே இருக்கு. நீ இததான் சொல்லுன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் இதை பண்ண போறேன். உங்க கையை தட்ட ஒரு டாகி அவர் காட்டுறாரு. இருக்கு பாத்தியா, வந்து மேரேஜ் பண்றதுக்கு ஒத்துக்கலனா என்னோட மொத்த கம்பெனியும் இந்த நாயோட பேருக்கு நான் மாத்திடுவேன். கேட்டோன்னே அவன் ரொம்ப கத்துறா. என்னது, ஒரு நாயா? அதுவும் தெரு நாயா? வந்து ரொம்ப ஓவரா போறீங்க தாத்தா. இங்க என்ன பைத்தியமா? நீ என்ன யோசிக்கிற? ஒரு கம்பெனியை அப்படியே ரன் பண்ண முடியும்னு யோசிக்கலையா? உனக்கு கொஞ்சமாச்சு பைத்தியக்காரத்தனம் இருக்கணும். உங்க கிராண்ட்மாவும் கூப்பிடுறாங்க. அக்கனே இங்க வா,
தாத்தாவா உங்க ஒரு விஷயத்த சொல்ல அவளும் ரொம்ப ஷாக் ஆகுறா. தாத்தாவும் இப்பதான் சொல்றாரு, உங்களுக்கு 3 நாள் டைம் இருக்கு, அதுக்குள்ள நீங்க தான் டிசைட் பண்ணும் என்ன பண்ணுன்னு. இதனால அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியல. வெளியில வந்தோடனே அவ கேக்குறா, இப்ப என்ன பண்ண போறேன், நான் என்ன பண்ண போறேன், நீ சொல்லு. ஆனா உன்னெல்லாம் நான் கட்டிக்கவே முடியாது. சரி அது இருக்கட்டும், பாட்டிமா என்ன சொன்னாங்க, அது உனக்கு தேவையில்லாத விஷயம். அப்பனா என்னாலயே எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா அங்க என்ன நடந்ததுன்னு தெரியாம நான் எப்படி சொல்றது. இதனால அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல அவ வீட்டுல அதே விஷயத்த தான் யோசிக்கிறா. அவனை நான் எப்படி மேரேஜ் பண்ணிக்கிறது, வாய்ப்பே இல்ல. அங்க அவளோட ஃப்ரெண்டோ கால் பண்ணுவாளா, அவ கிட்டயும் கேக்குறா, ஹேய் ஃபேமிலி உன்னை ஃபோர்ஸ் பண்றாங்க, நீ வேற ஒருத்தங்கள, அதுவும் முக்கியமா பிடிக்காதவங்களை கட்டிக்கணும்னு சொன்னா என்ன பண்ணுவ. இந்த பொண்ணு கேக்குறா, அப்பனா அது ஜோமனா? இல்ல அதெல்லாம் இல்ல. அந்த பொண்ணு இப்பதான் ஒரு விஷயத்தையே சொல்றா, ஒரு பையன் மேல கிரஷ் வச்சிருக்கலாம். இதை கேட்டோன்னே அவ ரொம்ப ஷாக் ஆகுறா. என்னது, இத பத்திலாம் எனக்கு சொல்லவே இல்ல. இதுவா உனக்கு இது மேல இன்ட்ரெஸ்ட் இல்லையா? சரி அதனால தான் நானும் விட்டேன். ஆனா உனக்கு தெரியுமா, மேரேஜ் ஆகுறதும் ஒரு நல்ல விஷயம் தான். நான் எல்லா விஷயத்தையும் நம்மளால பங்கு போட்டுக்க முடியும். ஏன் யோசிச்சு பாரு, நம்ம ரெண்ட் பில்லு கம்மியாகும், சாப்பாடை நம்ம ஸ்பிளிட் பண்ணிப்போம், நம்மளுக்கு நிறையவே காசும் மிச்சமாகும். இதுக்காக நீ மேரேஜ் பண்ணுவியா என்ன? இல்ல பல அந்த மாதிரி விஷயமும் இருக்குல்ல. எனக்கு புரியல என்ன விஷயம். அதுதான், அதாவது பையன் பொண்ணு விஷயம். அதுதான் புரியல எனக்கு. அதுதான்ப்பா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது. இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. உன்னோட தாத்தாவும் பாட்டியும் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு. அவங்களோட ஜெனரேஷனை நீடிக்க வைக்கணும்ல. சோ அதனால உன்னை வச்சு அவங்க நீடிக்க வைக்கலான்னு பாக்குறாங்க. யாருக்கு தெரியும், உன்னால 20க்கும் மேல ஏன் நிறைய வாட்டி கூட அதை பண்ண முடியும். அதனால உனக்கு நிறையவே பேர பசங்களும் வருவாங்க. ஏய் நீ என்ன சொல்ற, நான் ஒன்னும் அந்த அளவுக்கு ரொம்ப டஃப்பான உமன் இல்லப்பா. இப்படியே இவங்க இந்த விஷயத்தெல்லாம் பேசுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோவும் யோசிச்சு பாக்குறான். என்னது, நான் கிளாஸ் ரூம்லயே வெறுக்கிறேன், அந்த பொண்ணு எனக்கு கட்டிக்கணும், வாய்ப்பே இல்ல. இப்படி இவன் சோகமா இருக்கும்போது பின்னாடியே அந்த கசின் சிஸ்டரும் கேக்குறா, ஆமா என்ன ஆச்சு, எதுக்கு இன்னைக்கு நீ ரொம்ப சோகமா ஒரு மாதிரி தொங்கி போயிருக்க? அதுவா, தாத்தா ஒரு டிமாண்ட வச்சாரு, அதை என்னால ஏத்துக்கவே முடியல. அவரோட கம்பெனியை நான் வழி நடத்தணும்னு சொல்லி என்ன அவரோட கைக்குள்ளேயே போட்டுக்கினாரு. நான் எனக்கு பிடிக்காத ஒரு பொண்ணை கட்டிக்கணுமா, அப்படி நான் பண்ண மறுத்தனா நாயோட பேருக்கு அந்த பெரிய பெரிய கம்பெனிஸை எழுதி விட்டுவாரா. ஓ இப்போ உன்னோட நிலைமை அப்படி இருக்கா? இப்போ நீ நல்லா ரிச்சா வாழ ஆசைப்படுறியா, இல்ல ஒரு புவரான லைஃப வாழ ஆசைப்படுறியா? கேட்டோன்னே நம்ம ஹீரோ ரெண்டுத்தையும் வாழணும்னு சொல்றான். இப்பனா அது ஒரு பேராசையா இருக்கும். இந்த உலகத்துல எல்லாமே ரூல்ஸால தான் இயங்குது. இப்போ நீ அந்த கம்பெனியை அடைஞ்சனா உன்னால ஒரு ரிச்சான வாழ்க்கைய வாழ முடியும். இதுவே இல்லனா நீ ஒரு போரான வாழ்க்கையை வாழுவ. என்ன நீ ஃப்ரீயா இருப்ப, ஆனா பணம் இருக்காது. ஆனா ஒபே பண்ணா உனக்கு பணம் இருக்கும். உன்னோட ட்ரீம்ஸை நீ அச்சீவ் பண்ணனா கண்டிப்பா நீ ஏதாச்சும் ஒன்னத்தை தேர்ந்தெடுக்கணும். நீ கவலையப்படாத, உன்னோட கசன் நான் எப்பயுமே உன்னோட சைட் தான். என்னதான் ஆனாலும் நான் உன் கூடியதா இருப்பேன். இதுக்காக அவனும் ஒத்துக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல அங்க கிளாஸ்லயும் மீட் பண்றாங்களா, ஆனா அவ மூஞ்சதான் திருப்பி வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் 3 நாள் முடியுது. அங்க தாத்தாவும் பாட்டியும் கேக்குறாங்க, அம்மா என்ன ஆச்சு, டிசிஷனை எத்தீங்களா? நீங்க சொன்ன மாதிரியே நாங்க ஒத்துக்கணும், அதாவது மேரேஜுக்கு. இவங்க 2 பேரும் ஒரே டைம்ல ஒத்துப்பாங்களா? அந்த பொண்ணும் ரொம்ப ஷாக் ஆவரா. என்னது, நீயும் ஒத்துக்கினியா? ஆமா எனக்கும் வேற வழி இல்ல, அதனால தான் நான் ஒத்துக்கினேன். இதுக்குன்னு உன்னை பிடிக்கும்ல இல்ல, உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்காது. சரி சரி ஏதோ ஒண்ணு, நம்ம மேரேஜ அப்புறமா பாத்துக்கலாம். எப்படியா நான் கிராஜுவேட் ஆனக்கு அப்புறம் தானே. யாரு சொன்னா, எங்க போறீங்க, வாங்க வாங்க. நான் நீங்க எங்கேயோ போக போறது இல்ல, ஏன்னா உங்க 2 பேருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. சீன்ல இவங்களுக்குன்னு ஒரு தனி வீடு, அங்க ஜாலியா என்ஜாய் பண்ணணும்னு விட்டு போயிடுறாங்க. அதனால அந்த பொண்ணு தான் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறா. ஏன்னா தனியா இவன் கூட வாழணும். உள்ள போகும்போது அவன் டோரை லாக் பண்றானா, இதனால அவ ரொம்ப கடுப்பாகிறா. நீ என்ன பண்ண பாக்குற, நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, உனக்கு எப்ப வேணாலும் வெளில போகலாம். அதுக்கு நம்ம டோரை அப்படியே விட்டுற முடியாதுல. இவன் உள்ளதா இருக்க, ரொம்ப எல்லாம் யோசிக்காத, புரியுதா? உள்ள பாக்குறாங்களா, ஒரு விஷயமும் அவ்வளவு அற்புதமா இருக்கு. நான் இவங்க இருக்கிறது ஒரு பணக்கார வீடு, அங்க இருக்கிற ஒரு விஷயமும் தரமா இருக்கு. அதனால அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா வரா. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல. இல்ல தனியா வாழும் போது நான் இதெல்லாம் பார்த்தது இல்ல, புரியுதா? நெக்ஸ்ட் சீன்ல அவங்க பாத்ரூமையும் பாக்குறாங்க. அதுல பபிள்ஸ் எல்லாம் வர மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. இதனால அக்கானிக்கும் அங்க அவ்வளவு சந்தோஷம். இந்த சைடு அவன் ரூமை பாக்குறான். இது அவனுக்குன்னு கொடுத்த ஒரு ரீடிங் ரூமா. இவன் இதை பார்க்கும்போது அங்க பயங்கரமா கத்துற மாதிரி சவுண்ட் வருது. என்னதுலான்னு பார்த்தா அக்கானி தான். ஆமா என்ன ஆச்சு, இங்க ஒரே ஒரு பெட் தான் இருக்கு, வேற எங்கேயும் நம்ம தூங்க கூடாதா? கண்டிப்பா அந்த கிழட்டு பையன் அவனோட வேலை தான் இது. கால் பண்ணி கேக்குறாங்களா, இதை அவங்க ஃபாலோ பண்ணியே ஆகணுமா, நீங்க சோஃபால எல்லாம் தூங்க கூடாது. ஆஃப்டர் ஆல் இப்போ நீங்க மேரேஜ் பண்ணிட்டீங்க, சோ 2 பேருமே ஒன்னா தான் தூங்கணும். ஆனா அவங்க 2 பேருக்கு அங்க ஒத்துக்கிற மாதிரி ஐடியாவே இல்ல. இருந்தாலும் என்ன பண்றது, இது பண்ணி தானே ஆகணும். அவனும் அங்க தலைக்கணி எல்லாம் தூக்கி பாக்குறான். கேமரா சென்சாரு இது ஏதாச்சும் வச்சிருக்காங்களான்னு. என்ன தூங்கும் போது ஏதாச்சும் பண்ற சவுண்ட் எல்லாம் அவங்க கேட்பாங்களே. இதெல்லாம் கேட்கும் போது அங்க அவ தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறா. அவ தப்பு தப்பா சொல்ல ஆரம்பிக்கிறா. போனா நீ என் கூட பண்ண தானே போறாத. அதுக்கப்புறம் நான் அழுதாலும் என்ன விட மாட்டல. அதுக்கப்புறம் நான் நாளைக்கு எப்படி ஸ்கூலுக்கு போவேன்? இல்ல இல்ல நீ என்ன பேசின இருக்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு தெரியும்டா நீ அதை பத்தி தான் யோசிக்கிறேன்னு. அவங்களோட மைண்டே அப்படிதான். அதுக்காக தான் என் கூடயே நான் இதை வச்சிருக்கேன். ஏதாச்சும் நாட்டியா பண்ண பார்த்த உள்ள இறக்கிடுவேன் பாத்துக்கோ. இதுக்கப்புறம் அங்க போகும்போதே அவ தெரியாதனமா வில பாப்பாளா. நல்ல வேலை ஹீரோ பிடிக்கிறான். திரும்பவும் நீ நாட்டி ஏதாச்சும் பண்ண பாக்குறியா என்ன? இல்ல இல்ல நான் விட்டு நீ செத்து போயிருப்ப. அதுக்கப்புறம் நம்ம வெட்டிங் டே அப்போ என்னோட போட்டோ கூட தான் நான் கல்யாணம் பண்ற மாதிரி இருக்கும். எவ்வளவு பொருள் இருக்குமா, இதனால இவங்களுக்கு டைம் இருக்காது சமைக்கலாம். தாத்தாவும் பாட்டியும் ஆல்ரெடி பீஸாவை கொண்டு வச்சிருக்காங்க. டைம் இருக்காது, நீங்க இதையே சாப்பிடுங்க. அது அப்படியே சாப்பிடும் போது அவளும் ஸ்டைல் அப்படியே பார்த்துன்னு இருக்கா. நம்ம 2 பேருமே ஒன்னாதான் சாப்பிடணுமா, அதாவது ஒரு கப்பிள்ஸ் மாதிரி. ஈவன் நம்ம கப்பிள்ஸா இல்லனாலும் நம்ம இப்படிதான் பண்ணோம், ஏன்னா நம்ம ஒரே வீட்டுல தான் இருக்கோம். சொல்றதுல எனக்கு தெரியுது
புரியுது, அதாவது நீ என்ன அப்படியே சாப்பிட போற அதுதானே, எனக்கு தெரியும்டா நீ அப்படிதான் யோசிக்கிற. அவனும் அப்படிலாம் சொல்ல, இந்தா வச்சுக்கோ, டப்புன்னு ஓடி போயிடா. சீன்ல இதே மாதிரிதான் அங்க அவன் டயர்ட் ஆகி தூங்க போயிடுவானா, அவளும் பக்கத்துல வந்து தூங்குறா. இப்பதான் நம்ம ஹீரோக்கே புரியுது இது எல்லாத்தையுமே அவங்க பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. இந்த பெட்டும் ரொம்ப சின்னதா இருக்கு, இதை வேணும்ட்டே தான் அவங்க பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க. அப்பதான் அவளோட ஸ்மெல் எனக்கு நல்லாவே வரும், நானும் ஒரு மாதிரி ஆவல. நீ வந்து திரும்பவும் நான் சொல்றேன், எதுவுமே நாட்டியே பண்ணக்கூடாது புரியுதா, அதுக்கப்புறம் நான் வந்து கோவம் ஆயிடுவேன். நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, எனக்கும் அந்த மாதிரி ஐடியா இல்ல, ஆனா இது வரைக்கும் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணதில்ல. ஆமா, நீ வந்து இதுக்கு எதுக்கு ஒத்துக்குன, அதை பத்தி சொல்ல முடியுமா? இது வந்து சும்மா ஒரு பேருக்கு தான் நான் ஒத்துக்குனது, என்னோட கனவுக்காக தான். அதனால நம்ம அப்படியே பண்ணலாம், ஏதோ ஒண்ணு நம்ம ப்ராமிஸ பண்ணிட்டோம், அதனால நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்கலாம். ஆனா நீ வந்து யோசிச்சு பாத்தியா, இன்னொரு கண்டிஷனா குழந்தைய பெத்துக்கணும் அப்படின்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? கேட்டோடனே அவ வந்து ரொம்ப ஷாக் ஆகி அப்படியே பின்னாடி வருவாளா. ரெண்டு பேரும் அப்படியே டச் ஆயிப்பாங்க. உடனே அவ கத்த ஆரம்பிக்கிறா, வந்து வேணும்ட்டே என்னோட பட்டை டச் பண்ண, என்னோட கையை நான் வந்து உடைச்சிருவேன், டச் பண்ணதே நீ தான், எதுக்கு என்னோட கையை உடைக்கிற? இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வந்தோம் அவ வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறா, இதை பத்தி யாருக்கிட்டயும் நீ சொல்லக்கூடாது, இப்போ ஒன்னா படுத்ததும் நம்ம ஒன்னா இருந்ததும் உன்னோட மைண்ட்ல இருக்கவே கூடாது, கிட்டாச்சும் சொன்ன அவ்வளவுதான் உன்ன. இல்ல நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, நான் சொல்ல மாட்டேன். இல்ல என்னால நம்ப முடியாது, அதான் சொல்றேன், நான் வந்து சொல்ல மாட்டேன், நான் இது ஒரு சீக்ரெட்டா என்னோட வாழ்நாள் முழுக்க நான் வச்சுக்கிறேன், வந்து சொன்ன அவ்வளவுதான், நான் வந்து வேற சாய்ஸ் இல்ல, நான் எந்த போற மாதிரி ஆயிடும். என்ன அவ்வளவு வெறுக்கிறியா? சரி நான் வந்து சொல்லல, நீ நம்பலாம் என்ன? சரி இப்போ நான் நம்புறேன் உன்ன. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் உன்னோட போன்ல இன்ஸ்டால் பண்ணலான்னு இருக்கேன். என்னன்னா அது ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் தான், நீ நம்மளோட மேரேஜ பத்தி பேசினா அவ்வளவுதான், ஆட்டோமேட்டிக்கா வெடிச்சிடும், அதுக்குன்னு எவ்வளவு எல்லாம் போக கூடாது. இந்த மாதிரி தான் இந்த பொண்ணு எனக்கு சுத்தமா பிடிக்காது, இவ கூட நான் வாழ்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்படிதான் எங்களோட கதையும் ஆரம்பிக்குது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்பதான் எங்களோட கதையை பத்தி உங்களுக்கும் தெரியும். இல்ல ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க, இந்த அனிமே எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. சோ நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.